இன்றைக்கி நம்ம சுவையான ஒரு லஞ்ச் ரெசிபீஸ்லாம் பார்க்கலாங்க. தக்காளி சாதம், கூடவே கலரிஷாக இருக்கிற பீட்ரூட் வடை, இது ரெண்டுமே எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாங்க. இது லஞ்ச் பாக்ஸ்க்கு, காலையில் அவசர நேரத்துக்குலாம் இது செஞ்சு கொடுத்துடலாம். வாங்க இப்போ இந்த டேஸ்டான லஞ்ச் ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்படி செய்யணும். இப்போ முதல்ல வடைக்கு ஊற வச்சுக்கலாங்க. 1 கப் அளவு கடலைப்பருப்பு ஒரு கிணத்துல போட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சுருவோம். தக்காளி சாதத்துக்கு நம்ம தக்காளி 2 இல்லை 3, ஒரு பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து வச்சுருப்போங்க. இதெல்லாம் அரிஞ்சு வச்சிடலாம். இப்போ அடுப்பில் ஒரு அடிக்கனமான கடாயை வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சம் நெய்யும் 1 டீஸ்பூன் அளவு ஊற்றிக்கலாம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் போட்டு தாளிச்சிடலாங்க. கூடவே கருவேப்பிலையும் போட்டு வதக்கிட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 1 டீஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு பச்சை வாசனை போக 2 நிமிஷம் வதக்கிக்கலாங்க. இப்போ தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இதில் மஞ்சத்தூள், தனி மிளகாய் தூள் இதெல்லாம் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுருவாங்க. தனியாத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு வதக்கிடலாம். மூடி வச்சுருவோம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நல்லா இதெல்லாம் பச்சை வாசனை போக நல்லா வேகட்டுங்க. இப்போது எல்லாமே சேர்ந்து வந்துருச்சு. இதை இறக்கி வச்சிடலாம். 2 பீட்ரூட் நல்லா கழுவிட்டு தோல்லாம் எடுத்துகிட்டு நம்ம இது போல் சீவி எடுத்து வச்சிடலாங்க. பருப்பு நல்லா ஊறிடுச்சு. தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு, உப்பெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இது போல் அரைச்சிடுவோம். குறக்குறன்னு அரைச்சாலே போதுங்க. இப்போ அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி இதெல்லாம் பொடியாக அரிஞ்சு எடுத்து வச்சிடலாங்க. இப்போ நம்ம சீவி வச்சுருந்த இந்த பீட்ரூட்டில் கொஞ்சம் லைட்டாக அது போல் பிழிஞ்சிக்கலாம். இதில் தண்ணி இருக்குன்றதால பிழிஞ்சிடலாங்க. தண்ணியோட அந்த பருப்பில் சேர்த்தா ரொம்ப இதுவாக வடை போடுறதுக்கு வராது. அதனால் கொஞ்சம் லைட்டாக அது போல் பிழிஞ்சிட்டு அரைச்சி வச்சுருந்த இந்த கடலைப்பருப்போடு சேர்த்துடலாங்க. கூடவே வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாமே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இதில் மிளகாய் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா இது பிசைஞ்சிடலாம். வடை பதத்துக்கு நல்லா ஈஸியாக வரும். இப்போ கொஞ்சம் தண்ணியாக ஆனால் கூட நம்ம இதில் அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. உள்ளங்கையில் வச்சுட்டு ஒரு பெரிய உருண்டை அளவு இது போல் தட்டி எடுத்து வச்சுருவோம். அடுப்பில் கடாயில் ஆயில் ஊற்றி நல்லா காஞ்சதும் 4-5 போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருவோங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு திருப்பிட்டு இன்னொரு பக்கமும் நல்லா வெந்த பிறகு எடுத்துருவோம். நல்லா கலரிஷான பீட்ரூட் வடை தயாராகிடுச்சு. இப்போ இந்த இறக்கி வச்சுருந்த தக்காளி விழுதோடு நம்ம வடித்த நல்லா வேக வச்சுருந்த பாயில்டு ரைஸை பச்சரிசி அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாங்க. இதில் உப்பு பத்தலைன்னா ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை போல் கலரிக்கலாம். ஈஸியான லஞ்ச் ரெசிபி தக்காளி சாதமும் பீட்ரூட் வடையும் தயாராகிடுச்சு. நீங்களும் ஒரு முறை இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏற்கனவே என்னோடய சேனலில் தக்காளி சாதம்லாம் நான் போட்டிருக்கேங்க. அதெல்லாம் அரைச்சி செஞ்சுருப்பேன். இது நம்ம ஈஸியாக டைரெக்டாக தக்காளியை அரிஞ்சிட்டு தாளிச்சிட்டு வதக்கிட்டு சாதத்தோடு பிசைய வேண்டியதுங்க. இந்த பீட்ரூட்டில் ஒன்று பார்க்க வேண்டியது இருக்குங்க. அது வேறு ஒன்றும் இல்லை. இந்த பீட்ரூட்டை பிழிஞ்சிட்டு இதில் போட்டுக்கலாம். அதுவும் போக தண்ணியாக ஆயிடுச்சுன்னா நம்ம கொஞ்சமாக இதில் கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இல்லை போக கடலை மாவு கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு அது போல் சேர்த்துட்டு கலந்துட்டு வடை சுட்டால் நல்லா சூப்பராக அருமையாக வருங்க. அரிசி மாவு சேர்த்தா இன்னும் நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக வரும். நீங்களும் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வடை நம்ம ஈவினிங் ஸ்நாக்காக கூட பசங்களுக்கெலாம் செஞ்சு கொடுக்கலாங்க. அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த போல் லஞ்ச் ரெசிபீஸ்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய ரெசிபீஸ்லாம் போடலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.